பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகம் போதாது. நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைக்கி வேகமாக ஓடி போய்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் குடும்பத்துக்காக, பிஸ்னஸ்க்காக, ஊழியத்திற்காக, பல காரியங்களுக்காக ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ரோட்டை பாருங்கள், எவ்வளோ வேகமாக பைக்கில் போகிறாங்க, எவ்வளோ வேகமாக காரில் போகிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேகம் போதாது. நம்ம எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எவ்வளவோ சிந்தித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. நாம் குழம்பி போவோம். ஓடி 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 கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னா அதை விட வேதனை எதுவுமே காணாது. இதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அதற்கு சமயமும் தெய்வ செயலும் தெய்வ கிருபையும் வேணும், அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்லி இந்த வசனம் அழகாக முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஓடுகிற பொழுதெல்லாம் நம்ம சொல்லணும், ஆண்டவர் என் ஓட்டம் வீணாக போயிடவே கூடாது. ஆண்டவர் இந்த பிஸ்னஸில் எவ்வளவோ எஃபர்ட் போடுறேன், இந்த ஊழியத்தில் எவ்வளவோ உழைக்கிறேன், என் குடும்பத்தை எவ்வளவோ தூக்கி சுமக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவோ நான் கனவுகளை கண்டுக்கிட்டு இருக்கேன், இது வீணாக போகக்கூடாதப்பா, இந்த கிருபை வேணும்யா. நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நீங்கள் எனக்கு உதவி இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உணர்ந்து ஆண்டவரையே சார்ந்து கொள்வோம் என்றால், சுய புத்தியை அழித்து சுயத்தை சாராதபடிக்கு தெய்வத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாய் வெற்றி பெறும். ஒரு காலம் உங்கள் ஓட்டம் வீணாய் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம் முதல். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்தும் பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே இருக்கின்றார். அவருக்கு என்ன முடிவெடுக்குது என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் 2 பெண்களுக்கு மத்தியிலே அவர் மாட்டிக்கொள்கிறார். மனைவி தான் இந்த ஆகாரை கொண்டு வந்தது, அதன் மூலமாக இந்த குழந்தையை கொண்டு வந்தது. இப்போ அந்த மனைவியை அந்த வீட்டை விட்டு அனுப்பு என்று சொல்லி சொல்கிறாள். ஏனென்றால் ஆகாரும் கூட ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளை பரியாசம் பண்ணுபவளாக இருந்தாள். அதனால் அங்கே ஒரு குழப்பம் பயங்கரமாக ஏற்படுகிறது. நீ அவளை அனுப்பு என்று சொல்லி மனைவி சொல்லுகிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய மகனும் கூட ஆபிரகாமுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க சொல்கிறார், நீ அனுப்பிவிடு. அதனால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய அந்த ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீர், ஒரு பாட்டில், பெரிய பாட்டில் தண்ணீர், அப்பம் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாராம். ஒரு இக்கட்டான காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒரு யுத்த காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரலாம். 2 நபர்களுக்கு இடையில் சிக்கி தவிப்பது என்பது அது அதிகமான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு தாயா மனைவியா என்று சொல்லி மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கின்றது. அதிகமான மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். நம்முடைய மனமானது எல்லாரையுமே நேசிக்கிறது. நமக்கு எல்லாரும் வேண்டும், இவர்களும் வேண்டும், அவர்களும் வேண்டும். ஆனால் நம்ம பிள்ளைகளே சில நேரங்களில் யுத்தம் பண்ணுறாங்க. அன்னை வேணுமா, தம்பி வேணுமா,
அக்கா வேணுமா நான் வேணுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை யுத்தம் பண்ணுறாங்க. 2 பேருமே மிகவும் நெருக்கமான உறவாக தான் இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் யாரை தேர்வு செய்வது என்பது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் எதுவுமே சும்மாவாக நமக்காக கொடுக்கப்படவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே பாதைகள் வழியாக நான் கடந்து போகின்ற காலங்கள் வரலாம். உறவுகள் மத்தியில் தடுமாறி நிற்கின்ற எத்தனையோ பேர்களை காணும். நண்பர்கள் மத்தியில் இந்த நண்பனா அந்த நண்பனா என்று பல குழப்பங்கள் வருகிறது. எனக்கு 2 நண்பர்கள் வேண்டும்னா அது முடியாததாக இருக்குது. அதாவது ஒருத்தர் தான் தேர்வு செய்ய முடியும். நான் சமீபத்தில் ஒரு பேராசிரியரோடு பேசி கொண்டிருந்தேன். இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க பணிபுரிந்த காலங்களில் காலேஜே 2 டீமாக பிரிந்து நிற்கிறது. 2 டீம்லேயும் இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்காங்க. அப்போது இவர் ஒரு டீம்கிட்ட கொஞ்சம் தலைவர்கிட்ட கொஞ்சம் சாயிறார். இப்போ இந்த டீமில் நீண்ட கால நண்பர் ஒருவர் இருக்கிறார். நான் அவர்கிட்டையும் பேசுகிறேன் உங்கள்கிட்டையும் பேசுகிறேன்னு சொல்லி இந்த பேராசிரியர் சொல்லுகிறார். அதற்கு நீண்ட கால அந்த பழைய பேராசிரியர் நண்பர் சொன்னாரா, ஒன்று நான் வேணுமா அவன் வேணுமா தெரிஞ்சுக்க. அவன்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேச முடியாது, என்கிட்ட பேசிட்டு அவன்கிட்ட பேச முடியாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். வேறு வழி இல்லாமல் இவங்ககிட்டலாம் பேசாமல் அவர் அங்கே போய் சேர்ந்தாராம். அங்கே போய் சேர்ந்து விசுவாசமாக இருந்துட்டு கடைசியில் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாரோ அவ்வளோவுக்கு வெறுப்பை அவர்கிட்ட சம்பாதிச்சுட்டு அப்புறம் வெறுமையாக 2 பேருமே இல்லாமல் இப்போ அவர் நிற்கிறார். அவரும் இல்லை இவரும் இல்லை. இதிலேருந்து அவர்கிட்ட பேசுகிறது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஏன்னா ஒருவரை தான் தேர்வு செய்ய முடியும். 2 பேருமே மிகவும் நெருக்கமானதால் ஒருவரை தான் தேர்வு செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கை பிரயாணமும் கூட. ஆபிரகாமுக்கு மிகுந்த மன உளைச்சல் உண்டாகிறது யாரை தேர்வு செய்வது என்பது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சாராவுடைய சொல் பேச்சு கேளு, அவளை அனுப்பிடு. உடனே அவர் கீழ்ப்படிந்து அந்த நெருக்கடியின் மத்தியில் ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கின்றார். அத்தோடு அந்த குழப்பம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. அது வரைக்கும் 2 பேருக்கும் இடம் சிக்கி தவித்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு முடிவு எடுக்கிறார், நீ பெயர் அப்படின்னு சொல்லி ஆகாரையும் அவனுடைய மகனையும் ஒரு துருத்தி தண்ணீர் கொஞ்சம் அப்பம் கொடுத்து வேறு எதுவுமே கொடுக்கல, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். அத்தோடு கூட அந்த புயல் காற்று ஓய்ந்து விடுகிறது என்று நாம் காண்கின்றோம். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு முடிவு அவர் எடுத்துட்டார். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டவர் எடுக்கிறார், எடுத்து அனுப்பி விட்டுறார். எப்பொழுது அதிக நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லா காலகட்டங்களிலும் சரியான ஆலோசனை சொல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். God is only seeing the end from the beginning. ஒரு காரியத்தின் முடிவு எப்படி தான் இருக்குங்கிறத ஆண்டரால் மாத்திரம்தான் பார்க்க முடியும், நமக்கு பார்க்கவே முடியாது. இந்த பக்கம் நல்லதா அந்த பக்கம் நல்லதா, இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு சரியாக தெரியும். அதனால் அங்கே ஆண்டவர் சரியான முடிவை ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அவனை அனுப்பிடு இஸ்மாயிலை அனுப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் துணிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி இதுவா அதுவான்னு சொல்லி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது நாம முடிவெடுக்க கூடாது. அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்கள்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார். அவர் தான் சித்தத்தை தெரியப்படுத்தி அவர் எந்த பாதையில் போகணுங்கிறத தெளிவாக சொல்லுவார். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய தம்பி தாய் மாமா அங்கே தான் படிச்சிருந்தாங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதை பார்த்து எனக்கு மனசில் ரொம்ப ஆசை, நான் அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நான் பிஜி படிக்கும்போது நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் படிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் யூஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய ஸ்போர்ட்ஸில் நண்பர்லாம் சொல்கிறாங்க லைலா காலேஜுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரே குழப்பம், இந்த காலேஜா அந்த காலேஜான்னு சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த லைலா காலேஜுக்கு நான் வந்தேன். அதுக்கு அந்த காலேஜ் மோசம் நான் சொல்ல வரல, எனக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த காலேஜுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே போய் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய திரு வின்சென்ட் பால் ஐயாவை நான் சந்தித்தேன். ஆண்டவர் அவர்கள் மூலமாக என்னை நடத்தினார். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக மாறி இருக்கிறேன். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று ஒரு காலம் தெரியாது. இதுவா அதுவான்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னா அவர் அழகாக ஒழுங்காக நடத்துவார். அந்த பாதையில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதுக்கு தான் ஆண்டவர் என்ன இந்த பாதையில் போக சொன்னாரான்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். மாம்சிகத்தில் நம்ம ஆண்டு சத்தத்தை கேட்காம வேற ஒரு பாதையில் போயிட்டோம் அப்படின்னா நாச மோசங்களும் அழிவு தான் ஏற்படும். இக்கட்டான நேரத்தில் நிற்கிற சகோதரா சகோதரி, இதுவா அதுவா, இந்த நபரா அந்த நபரான்னு சொல்லி தேர்வு செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையா, இல்லைனா பொண்ணை பார்த்துட்ருக்கோம், இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு சொல்லி பல குழப்பங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு செய்யுங்க. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கண்ணை மூடிக்கொண்டதை அப்படியே செய்கின்றவராக இருந்தார்.
புறப்பட்டு போனா புறப்பட்டு போனார். இப்போ நீ அவளை அனுப்பிடணும்னு அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு அது ஆண்டவர் பார்த்துக்குவார். இது என்னுடைய முடிவல்ல, ஆண்டுடைய முடிவு. அவர் அனுப்ப சொன்னார், அனுப்பிட்டேன். இனி ஆண்டவர் பார்த்துக்கொள்ளுற, அவ்வளோதான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோன்னே நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நான் செஞ்சுட்டேன், இனி அவர் பார்த்துக்குவார். நாமளாக ஒரு முடிவு எடுத்தோன்னா நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் தூக்கி சுமக்கணும். இதைத்தான் இங்கே காண்கிறோம். அவர் ரொம்பவும் கொடுக்கவும் இல்லை, கொஞ்சோல அதை தண்ணி கொஞ்சோல அப்போ போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறார். அவர் போகும்போது தன்னை நேசத்து நிமித்தமாக ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான தங்கம், ஏராளமான உணவுகள்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அந்தளவுக்கு அவர் கேப்பபிள் கேண்டு தான். ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய சீமா நினச்சா கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கொடுக்கல, கொஞ்சோல கொடுத்து போ, அவ்வளோதான். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி சொன்ன பிறகு நான் ஏன் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நாம் போய் நிறைய கொடுத்து அதை கெடுக்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஒருத்தரை வைத்தோன்னு நினைக்காரு. நாம் வந்து ஆண்டவர் செயல்பட விடாதபடிக்கு நாம் போய் முடிஞ்சதை கொடுத்து நாம் அதை தேவ சித்தங்களை தடுக்கிறோம். நம்ம கொடுத்துற வரைக்கும் கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம கை கீழே போனால் தான் அவங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய கை மேலே வரும். நாம நிறைய பேரை போஷிக்கணும், நாம நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது கர்த்தர் சித்தம் தானா? ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நாம் போய் கொடுத்துட்ருக்கோமா? அதை நம்ம யோசிக்கணும். ஆபிரகாம் அதை அறிஞ்சிருந்தார். கர்த்தர் பார்த்துக்குவார், நான் கொஞ்சம் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அனுப்பி விட்டார். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்குறவரில் தான் இருக்கணும், என்றைக்கும் வாங்குறவரில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி நம்மளை ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரவே கூடாது. நம்ம என்றைக்கும் கொடுக்குறவங்கள தான் இருக்கணும். நம்ம கை நீட்டுற கையாக இருக்கணும், வாங்க கையாக நம்ம கை இருக்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் ஒரு சிலருக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறோன்னா ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. நாம போய் உதவி செய்யணுன்ட்டு போய் விழுந்துக்கிட்டே கிடந்தோன்னா கர்த்தர் பின்னால் போயிடுவார். அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸில் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கொடுக்க முடியும், அவ்வளோதான். 2 மீன் 5 அப்போ தான் நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம 5000 பேருக்கு போஜனம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் செயல்படுவதற்கு அனுமதி கொடுப்போம் என்றால், ஆண்டவரை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அவர் எக்கச்சக்கமாக கொடுப்பார். அதை ஆபிரகாம் புரிஞ்சிருந்தார். நீ போ, அவ்வளோதான், உனக்கு அப்போ உனக்கு தண்ணி, அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதை பற்றி அதுக்கப்புறம் கவலைப்படலை. ஏன்னா காட் வில் டேக் கேர் அப்படிங்கிறத வந்து கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் எங்கிறது அவர் அறிஞ்சிருந்தார். அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அவள் அங்கே புறப்பட்டு போய் பேர்சாபையில் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். எங்கே போகணுன்னு அவளுக்கு தெரியல. இது வரைக்கும் ஆபிரகாமுடைய நிழலில் அவர் இருந்தார். ஆபிரகாம் கிளீனாக நடத்திட்டு போயிட்டு இருந்தார். இப்போ அவளாக வாழ வேணுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ அவள் வனாந்திரத்தில் அலைஞ்சி திரிஞ்சானா. அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு தெரியல. அவ்வளவுதான். அவள் தானாக இயங்க முடியாத ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள். அவளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவளுக்கு இதான் நம்ம ஜேர்னி, இங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு அவளுக்கு தெரியல. கடவுள்கிட்ட கேட்டு பழக்கம் அவளுக்கு இல்லை, கடவுளுக்கு அவளுக்கு சம்மந்தமும் இல்லை. அதனால் அவள் அலைந்து திரிந்தாள். பேர்சபாவில் அலைந்து திரிந்தாள் என்று பார்க்குறோம். வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அலைஞ்சு திரிகிறாங்க. பேர்சபாவில் ஆகார் அலைந்து திரிந்தது போல் நிறைய பேர் வாழ்க்கையில் இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சு திரிகிறாங்க. நிம்மதியே இல்லை, நிம்மதியை தேடி அலைஞ்சு திரிகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோமா, இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோமா, அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போவோமா, பாட்டியை பார்த்து வருமா, தாத்தாவை பார்த்து வருமா, இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வருமா, இல்லைனா அங்கே போவோமா இங்கே போவோமா, அலைஞ்சி திரிகிறாங்க. நிம்மதி இல்லாமல் அலைஞ்சி திரிகிறாங்க. வேலை இல்லாத வாலிபர்கள் இங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சி திரிகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் இன்டர்வியூ போவோமா, இங்கே இன்டர்வியூ போவோமா, அங்கே இதை பார்ப்போமா, இதை இங்கே பார்ப்போமா. நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் அலைஞ்சி திரிகிறாங்க. ஆனால் அலைஞ்சி திரிகிறது வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்த தவிர்த்து பிரயோஜனத்தை ஏற்படுத்தாது. இப்படி அங்கங்கே போயிட்டு வந்தோடனே வேலை கிடச்சிச்சின்னா பரவாயில்லையே, அந்த பிஸ்னஸ் பண்ணுவான், இந்த பிஸ்னஸ் பண்ணுவான், அது பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, இது பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, அந்த ஃப்ரெண்டு இந்த பிஸ்னஸில் பண்ணி நல்லா இருக்கானே, இந்த ஃப்ரெண்டு இந்த பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கானே, எனக்கு அது செட் ஆகுமா, அப்போ அதுக்கு இவ்வளோ பணம் தேவையே, அலைஞ்சி திரிகிறாங்க. நிறைய பேர் தங்கள் சிந்தனையில் அலைஞ்சி திரிகிறாங்க. பேர்சபாவில் அந்த ஆகார் அலைஞ்சி திரிந்தது போல, பிரயோஜனமற்ற அலைச்சலை அவள் வைத்திருந்தது போல, ஒன்றுக்கும் உதவாதவளாய் அங்கு இங்குமே அலைந்து திரிந்தது போல இன்றைக்கி நிறைய பேர் அலைஞ்சி திரிகிறாங்க. ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்தாது. அலைந்து திரிதல் ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்தாது. இவன் மாத்திரம் பேர்சபாவில் போய் ஒழுங்காக உட்காந்து ஒரு மரத்துக்குள்ள போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருப்பான்னா தண்ணி கிடச்சிருக்கும், முதல்ல எவ்வளோ ஒரு விமோச்சனம் கிடச்சிருக்கும். அவள் அப்படி அலைஞ்சி திரியும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்திருப்பா, பிள்ளை தண்ணி குடிச்சிட்டே இருந்திருப்போம், சாப்பிட்டுட்டே இருந்திருப்பா. எல்லாம் ரிசோர்ஸஸ் கம்மியாகிட்டே வருது. அலைச்சல்கள் இருக்கிற ரிசோர்ஸஸையும் காலி பண்ணிடும். ஆகார் அலைஞ்சி திரிஞ்சதுனால அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் ஒரு துருத்தி தண்ணீர், கொஞ்சம் அப்போ எல்லாமே காலியாகி போயிடுது. வீணான அலைச்சல்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, ஃபஸ்ட்டு கேட்டு இன்டர்வியூ காசு, அது காசு, இது காசுன்னு சொல்லி, அவரை பார்க்குறது காசு, இவரை பார்க்குறதுக்கு காசுன்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் பணமும் கடன் வாங்கி வச்சுருக்கிறதும் கூட காலியாகிவிடும். அலைச்சல்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் சந்திக்கக்கூடாது. வீணான அலைச்சல்கள். ஒரு பிரயோஜனமாக இருக்கிறத நம்ம அலையலாம். நிறைய பேர் காலையில் வேலைக்கு தூரமாக போகிறாங்க, வராங்க, நைட்டு வராங்க, லேட்டாக வராங்க. சரி, அப்படி அலைஞ்சால் கூட ஏதோ ஒரு வருமானம் இருக்குது.
ஏதோ குடும்பத்தில் ஏதோ நடக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தூரம் வந்து ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா அது வீணான ஒரு அலைச்சலாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம சொல்லிடணும், ஆண்டவரை நான் வீணாக அலையக்கூடாது, என் வாழ்க்கை வீணானதாக இருக்கவே கூடாது, நான் எடுக்கிற பிரயாசங்கள் வீணானவைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்ன பேதுரு ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, நான் ஒரு கனியற்ற மரமாக இருக்கக்கூடாது, நான் போடுற பணம் தீர்க்கதரிசியின் புத்திரர் வெட்டின கோடாரி யோர்தான் நதியில் விழுந்த மாதிரி விழுந்து அப்படி பேரக்கூடாது. ஆண்டவரே, என்னை நீர் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றும், நான் எடுக்கிற பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த பிஸ்னஸில் இத்தனை லட்சம் போடுறேன், இவ்வளோ லட்சம் போட்டு இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கிறேன், கர்த்தாவே இதை பெருக பண்ணும், இந்த பிஸ்னஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன், இது நீ பெருக பண்ணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வீணானபடிக்கு நான் ஓட்டத்தை ஓடக்கூடாது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். இப்போ கர்த்தருக்கு காது கேட்கும். நம்ம அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னா நம்ம எடுக்கிற பிரயாசத்துக்கு தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், பணம் பெருகி கொண்டே இருக்கும். பணம் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவையில்லாத எந்த குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அது காசு இல்லை, இது காசு இல்லைன்னா குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள், சண்டைகள், சமுதாயத்தில் மரியாதை இல்லை, குடும்பத்தின் மத்தியில் மரியாதை இல்லை, எங்கேயுமே ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்ன? நம்மிடத்தில் பணம் இல்லை, வீணான அலைச்சல்கள் தான் நமக்கு இருக்கிறது என்றாலே இந்த பிரச்சனைகள் வருகிறது. எனவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த ஆகார் பெயர் சபா வனாந்திரத்தில் அணைந்து திரிந்ததை ஞாபகத்தில் வைத்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் இப்படி என் வாழ்க்கையில் அலையக்கூடாது, என் பிள்ளைகள் இப்படி வீணாக அலையக்கூடாது. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் போயிட்டு அங்கங்கே ஓடி வந்து ஒன்றும் நடக்கலை, பிள்ளைகளுக்கு அலையன்ஸ் பார்க்குற விஷயத்தில் அங்கங்கே ஓடி ஒன்றும் நடக்கலை, வியாதி வந்துருச்சு, இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி, அலைச்சல், ஒரே அலைச்சல், ஒன்றும் நடக்கலை, பிரச்சனை வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, அந்த கோர்ட்டுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன், அலைச்சல். நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த அலைச்சலிலேயே போயிருது. இதுக்குரிய ஒரு பாவமாக இருக்குது பார்க்கும்போது. ஏன் இந்த அலைச்சல்கள் தானாக செயல்பட தெரியவில்லை? ஏன் இந்த அலைச்சல்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை? ஏன் இந்த அலைச்சல்கள்? அது பதட்டம், அவசரம், ஆத்திரம். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உடைய வாழ்க்கையில் நாம் அலைஞ்சி தெரியாவே வேண்டாம். கடவுள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனோன்னா நம்ம அலைச்சல்கள் நின்று விடும். அடுத்த வசனத்தை பாருங்கள், 15வது வசனம். துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டு, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாய்ந்து தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் போயிடுது, வனாந்துரும். அவள் பெரிய குரோன பூமேன்னு அவளுக்கு அந்த தாகத்தை ஓரளவு தாக்கு பிடிக்க முடியுது. சின்ன பையனுக்கு தாங்க முடியல, அவன் சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பயங்கரமாக வந்துடுது. ஆபிரகாம் மட்டும் பிரிஞ்சு வந்த மாத்திரத்திலேயே ஆகாருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விடுகிறது. தண்ணீர் இல்லாதபடிக்கு ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தை எப்படி டேக்கிள் பண்ணணும் அவளுக்கு தெரியல. அதனால் என் பிள்ளை சாகிறத பக்கத்துலேருந்து பார்க்க மாட்டேன், நான் தூரத்துலேருந்து போய் தான் பார்ப்பேன், அம்பு பாயிர தூரத்தில் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவள் கதறி அழுதாள் என்று காண்கிறோம். அவளுக்கும் கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த துக்கத்தை தாங்க முடியாதபடிக்கு அவள் கதறி அழுதாள் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் ஓடுற வரைக்கும் ஓடி பார்ப்பாங்க, கடைசியில் முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். உடனே அவங்க ஓன்னு உட்காந்து அழுவாங்க. ஒரு நிமிடத்தில் பிள்ளை சாகிற வரைக்கும் அங்கே வந்து விடுகிறது. ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு வந்தால் அப்படி தான். எதுக்காக இப்படி ஒரு நிலைமை வச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல? உனக்கு குழந்தை வந்துட்டோன்னா அந்த குழந்தையில்லாத சாரால போய் இப்படிலாம் கேவலமாக பேசலாமா? இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவள் தான் காரணம், ஆகார் தான் காரணம். நீ வேலைக்காரி ஒரு கிருபியாக இறங்கி மனைவியாக கொடுக்குறா, குழந்தை உனக்கு உடனே கிடச்சிருச்சு, அப்போ அடங்கி இருக்கலாம்ல. எதுக்கு எனக்கு குழந்தை இருக்குது உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து அந்த சாராளமாட்டே சண்டைக்கு போகிறான். வாயால் வந்து வேதனைப்படுத்தலாம், பரியாசம் பண்ண. அதனால தான் இப்போ வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு ஆகார் தாங்க காரணம். ஓன் அல்றா, பிள்ளை சாக போகுதுங்கிறா, வீட்டை விட்டு துரத்தப்பட்டா. ஒழுங்காக அடங்கி அவள் அமைதியாக இருந்திருப்பான்னு அந்த வீட்டில் இருந்திருக்கலாம். வாயால் தான், தான் பண்ண பிரச்சனையால் தான், பரியாசத்தினால தான் இன்றைக்கி அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரம் வந்தது. பிள்ளை சாகின்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற வனாந்திரத்திற்கு கர்த்தர் காரணமாக, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரா, இல்லை நம்ம வந்து பேசின வாயா, இல்லைன்னா நம்ம செய்த முட்டாள்தனங்களா என்பதை சிந்தித்து பார்க்கும்படி அழைக்கப்படுறோம். அவள் அழுறது எனக்கு ஒரு வருத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தலை. காரணம் என்ன? இதுக்கு காரணம் நீங்கள் தானே. வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு பரியாசம் பண்ணணும்? எதுக்கு கேவலமாக பேசணும்? எஜமாட்டி அம்மாவை ஏன் இப்படி கேவலமாக பேசணும்? உனக்கு குழந்தை வந்து விட்டது என்பதற்காக குழந்தை இல்லாத எஜமானியை நீ கேவலமாய் பேசுவது தவறல்லவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு அவள் தான் காரணம்.
அப்படி வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். இதுக்கு கடவுளை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு பெயர் சபை வந்திருப்பதற்கு, தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்திருப்ப காரணம் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற பாதையா, இல்லைன்னா நாம செஞ்ச தவறா, நம்முடைய முட்டாள்தனமான காரியங்களா, நம்முடைய பெருமைகளா, நம்முடைய வாயிலிருந்து பேசப்பட்ட தவறான தகாத வார்த்தைகளா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேருக்கு மேன்மை கொடுக்கப்படுறது, ஆகாரம் கொடுக்கப்பட்டது போல எஜமானுடைய மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுது, குழந்தை செல்வம் கொடுக்கப்படுது. அது அவளுக்கு மமதையை கொண்டு வந்து, கிறுக்கை கொண்டு வந்தது. அவளுக்கு இந்த கிருபையை கொடுத்த எஜமானி அம்மாவே அவள் கேவலமாக பேசி இதில் துரத்தப்பட்டாள் என்று காண்கிறோம். நிறைய பேருக்கு ஆண்டு கிருபை கொடுக்கிறது, அது அவர்களுக்கு பெருமையை கொண்டு வருகிறது. வேலையிலே உயர்வு, இல்லைன்னா படிப்பில் உயர்வு, இல்லைன்னா வாழ்க்கையில் நன்மைகள் மேல் நன்மை கத்தர் கொடுத்த உடனே அது அவங்களுக்கு மமதையும் கிறுக்கையும் இது ஆகாரம் கொண்டு வந்தது போல கொண்டு வருகிறது. அதனால் அவங்க பேச தெரியாமல் பேசுகிறாங்க. யார்கிட்ட முட்டக்கூடாத போய் முட்டுறாங்க. யார் நன்மையை கொடுத்தாங்களோ அவங்களையும் போய் முட்டுறாங்க. யார் ஊட்டி விட்றாங்களோ அவங்க கையை கடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மேன்மையை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. கீழே கிடந்தவங்க இல்லையா, அவளை உயர்த்தி வைக்கும்போது அதில் எப்படி நடந்துக்கிடணுங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. உடனே அவங்க அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க யார் தனக்கு உயர்வு கொடுக்காங்களோ அவங்களே மிதிக்கிறாங்க. கடைசியில் அவங்க துரத்தப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க வந்து மேலே வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கத்தர் மேலே வச்சிருக்கிறாருங்கிறது உண்மைதான், வெற்றி மேல் வெற்றி கொடுத்துட்ருக்காரு உண்மைதான். ஆனால் அதை பார்ப்பார் ஆண்டவர். அங்கே தகுதி இல்லாதபடிக்கு நான் நடந்து கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத காரியங்களை நாம் செய்வோம் என்றால், பேசுவோம் என்றால், பெருமைப்படுவோம் என்றால், எங்கிருந்து வந்தவங்கிறது நமக்கு மறந்து போயிட்டுன்னா ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை துரத்தி விடுறாரு. இந்த மாதிரி தண்ணீர் இல்லாத, ஒன்றுமே இல்லாத நிலைமை, என்று கதறி அழுகிற நிலைமை, பயங்கரமான சூழல் நம்மை பிடித்து விடுகிறது. நிறைய பேர் உயர்த்தப்பட்டு எவ்வளோ ஸ்பீடாக மேலே போனாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக கீழே விழுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த உயர்வை தாங்க முடியல. மேன்மை மகிமை வந்த உடனே தலைகால் தெரியாமல் அவங்க ஆடுறாங்க. முக்கியமாக யார் கொடுத்தாங்களோ அவங்கள்டே அடிக்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சால் அவங்க வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களே அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அதான் காரணம். கடைசியில் இப்படி துரத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் நான் சாக போகிறேன் ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்குது. ஆகாருடைய வாழ்க்கை ஒரு பெரிய எச்சரிப்பாக நமக்கு இருக்கிறது. சரியானபடிக்கு உயர்வுகளை ஹேண்டில் பண்ணவில்லை என்றால், உயர்த்தப்படுற நேரங்களில் நம்ம இன்னொருத்தர் யார்கிட்ட இல்லையோ அவங்கள பார்த்து கேவலமாக பரியாசம் பண்ணி சிரிப்போம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே யார்கிட்ட எது இல்லையோ அவர்களை நாம் மரியாதையாக நடத்தும். நம்மகிட்ட இருக்க அவங்ககிட்ட இல்லைன்னா ரொம்ப மரியாதையாக நடத்தும். நம்ம நல்ல சுகமாக பலமாக இருக்கிறோம், ஒருத்தர் பலகீனமாக நம்ம வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல இருக்காங்களோ ரொம்ப கௌரவமாக நம்ம நடத்த வேண்டும். நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கிறவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்கள்ட்ட ரொம்ப ஆழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய அறிவு இருக்குது, அவங்ககிட்ட அறிவு இல்லைன்னா அவங்கள ரொம்ப கிருபையாக நம்ம நடத்தணும். ஆண்டவர் பார்ப்பார், அவன் தான் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம போயிட்டு நான் யார் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, உன்ட்ட ஒன்றும் இல்லை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிரிச்சோன்னா ஆண்டவர் அடித்து கீழே தள்ளி விட்டுருவார். அதனால் கவனமாக இருக்க முடியாது நம்ம அழைக்கப்படுறோம். பிரித்துக்குரியவர்களை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. எசப்பா, இந்த நாளில் எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரை. எவ்வளவு மன போராட்டங்கள், குழப்பங்கள், இதுவா அதுவா ஆண்டவரை. அந்த நிற்கதியான நேரத்தில் ஆபிரகாம் உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்தார். இதே போல் குழப்பத்தில் மத்தியில் இருப்பவர்களுக்கு என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ கத்தாவே அதை எடுக்க நீ கற்றுத்தாரும். என்ன காரணம்? நாங்கள் அலைஞ்சி திருறதுக்கு, வீணாக அலைஞ்சி திருறதுக்கு காரணம் நாங்கள் செஞ்ச தவறா, எங்களுடைய பெருமையா, எங்களை குறித்த உயர்வான எண்ணமா, எங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணியிருக்கிறோமா, அடித்து நொறுக்கியிருக்கிறோமா, ஊட்டி விட்ட கையை கடிச்சிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களில் ஆபத்தை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது கூட சர்வ வல்லமுடைய தேவனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். அலைந்து திரிகிற அனுபவமே வேண்டாம். ஐயோ எல்லாம் இல்லையேன்னு அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள் வேண்டாம். தவறு செய்திருந்தால் கூட மன்னித்து ராஜாவே இது எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படியாக கத்தாவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஐயா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எவ்வளவு நீ விழுந்தாலும் மகனே, நீ எவ்வளவு தள்ளப்பட்டாலும், எவ்வளவு கீழாக போனாலும் உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துவேன். உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவது எனக்கு சித்தமாக இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேன். உன்னை கீழே விழ விட மாட்டேன். மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. மகளே, நீ படுற பாடுகள் எதுவும் எனக்கு மறைவானதல்ல.
ஆண்டவர் கண்ணு இருக்கா, என்னை பார்க்காரா, எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது, என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, இவ்வளோ வியாதி பலகீனம், இவ்வளோ கஷ்டம், ஆண்டவர் பார்க்குறாரான்னு கேட்குறீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். கண்ணு உண்டு அவருக்கு. அவரை தொடர்ந்து அவருடைய கணக்குகளுக்குள்ள அடங்கிருங்கள். அப்பொழுது உங்களை கட்டியிருக்கிற சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போய்விடும். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஒரு சகோதரி உண்டு, உடைய வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கர்த்தர் கொடுத்துருந்தார். நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்காம புதிதாய் வந்தவர்களை நம்பி, போலியானவர்களை முக்கியமானவர்கள் நம்பி இவங்கள தள்ளிட்டு அவங்கள தேர்வு செய்தீங்க. நல்லவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்பொழுது நீங்கள் தேர்வு செய்த போலியானவர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க, வருத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் நீங்கள் தவற உணர்றீங்க. ஐயா, அவங்க எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க, அவங்கள விட்டுட்டு நான் அப்படி போலியானவங்களை தேர்வு செய்தேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். தவறான முடிவை நினைத்து மனம் திரும்புங்கள். அப்பொழுது ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். நன்றியப்பா. ஊழியம் செய்வதற்கை ஓடி ஓடி போன சகோதரா, இப்பொழுது வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க. காலில் புண்ணு வந்திருக்குது, எந்திக்க முடியல. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யலையா, நான் உமக்காக ஓடி ஓடி உழைக்கலையா, எந்த கால் ஓடி ஓடி போய் உழைச்சி அதில் புண்ணு வந்திருக்கு நீங்கள் பார்க்கலையாப்பா, நடக்க முடியலையே, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தருவீங்களா ஊழியம் செய்ய? நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாக அந்த காலில் இருக்க புண்ணை அவர் ஆற்றுவார். மறுபடி நீங்கள் ஊழியத்தை செய்வீர்கள். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அன்பு தம்பி, தகப்பனை இழந்து விட்டாய், நீ கர்த்தருடைய பிள்ளை. இப்பொழுது குடும்பத்தை சின்ன வயதிலேயே சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லாம் இருளாக இருக்கிறது, எங்கே போகணும் உனக்கு தெரியல. ஆண்டு சொல்கிறேன், உனக்கு நான் கலங்கரை விளக்காக இருப்பேன், நான் உனக்கு முன்பாய் போவேன், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், உன்னை வழிநடத்துவேன், நீ கலங்காதே மகனே என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றி, நன்றி. ஒரு வாலிப பிள்ளை உண்டு, எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளை. அம்மா அப்பாவுக்கு ஒரே சண்டை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கசப்பு, பறிக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, வீட்டில் ஒரே குழப்பம். ஆண்டவர் நோக்கிப்பார். அவரே உனக்கு தாயாக தகப்பனாக இருந்து சீக்கிரத்தில் இவைகள் கடந்து போய் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வயதான கிளை விழுந்து விடாதபடி, எழும் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவீங்க. ஆண்டவரை காத்திருக்கிற மக்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர், எங்களை பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, அபுதாபியில் இருக்காங்க, ஓமனில் இருக்காங்க, மஸ்கட்டில் இருக்காங்க. குண்டு விழுதுப்பா, பாதுகாத்துக்கிடுங்க. சீக்கிரம் சண்டை ஓயட்டும். கேஸ் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு, பிரச்சனைகள் மறையட்டும். பெட்ரோல் விலை ஏறி விடாதபடி, தட்டுப்பாடுகள் வராதபடி காத்துக்கொள்ளும். எவ்வளோ அத்தனை நாடுகளிலும் இந்தியாவிலும் சமானம் உண்டாகட்டும். அனைத்து மக்களையும், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிறேன். அறிவுப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான் குறுகிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வார். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரை இன்று மேற்கொண்டு ஆசீர்வதியும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யமும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.